டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/5/2026 சித்திரை மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் எல்லா வேலைகளையும் டக்குன்று முடித்து வைத்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆவதும், வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுவதும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவதும், மன வருத்தங்கள் படிப்படியாக குறைவதும், உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக பெரிய அளவு சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் இருந்த அவநம்பிக்கைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும், பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்துவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட புதிய முடிவுகள் பெரிய அளவு மாற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்வதும், நல்ல செய்திகள் தேடி வருவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் டக்குன்று அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோக ரீதியாக மனதில் ஒரு சந்தோஷங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம். தனிப்பட்ட செல்வாக்குகள், அசையாமசையா பொருள் சேர்க்கைகள், வாகன அமைப்பில் மாற்றங்கள், மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள், வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சுபவிரயத்திற்குண்டான அனுகூலமான காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதும், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள்
தவிடுபொடியாக்குறதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அசையா பொருள் சேர்க்கை, லாபம், சந்தோஷம், ஏற்றம், நம்பிக்கைகள் ஏற்படும். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பெரிய அளவுக்கு நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதையும், தொழிலில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்தி வருவதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதனால் வாகனங்களில் அதீத கவனம், வார்த்தைகளில் தேன் தடுவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது வசந்தத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.